நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ அழாதீங்க, அழாதீங்க பட்டுச்செல்லம். ஜுஜுஜு அழாதீங்க. பெரியம்மா, ஏன் பெரியம்மா குட்டி தங்கச்சி அழுதுட்டே இருக்கா? திடீரா அது குட்டி தங்கச்சி இப்பதானே பிறந்திருக்கா, பிறந்ததும் இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பசிக்கும்ல உங்களுக்கு, பாலெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அழுகி நிறுத்துவாங்க. ஐயோ தங்கச்சிக்கு பசிக்குடா, பெரியம்மா பால் கொடுங்க பெரியம்மா. ஐயோ தீரா, உன் அம்மா தான் பால் கொடுக்கணும். அம்மா மயக்கத்துல இருக்காங்கல்ல, அம்மா எந்திரிச்சதுக்கு அப்புறமா பால் கொடுப்பாங்க. அப்புறம் தங்கச்சி பாப்பா அழுகிய நிறுத்திடுவா. ஐயோ குட்டி தங்கச்சி அழுவாத, அம்மா எந்திரிச்சிட்டு உனக்கு பால் தருவாங்க. உனக்கு ரொம்ப பசிக்குதா, இந்த சாக்லேட் சாப்பிடுறியா? தீரா, தங்கச்சி பாப்பா இப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிடாதுடா, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகணும். அப்படியா? குட்டி பாப்பா சாக்லேட் சாப்பிடாதா? அப்பனா என்ன சாப்பிடும்? இப்போ ஒன்னும் சாப்பிடாதுடா தீரா, பால் மட்டும்தான் குடிக்கும். உன் அம்மா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் பால் கொடுப்பாங்க. சரி, அப்ப குட்டி தங்கச்சிக்கு சாக்லேட் வேண்டாம்னா அப்ப இந்த சாக்லேட் ஃபுல்லும் எனக்கு, ஆதிக்கு, நிலாக்கு, ரியா பாப்பாக்கு. சரிடா தீரா, ஆதியும் நிலாவும் இப்ப இங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் ரியா பாப்பா வருவாளான்னு தெரியல, ஒருவேளை சித்தப்பா கூட்டிட்டு வந்தாருன்னா அவளுக்கு கொடு. ஆமா, இவ்வளவு சாக்லேட் உனக்கு யாரா வாங்கி கொடுத்தா? இது அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு பெரியம்மா. அப்பா போகும்போது நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்து, யாரெல்லாம் பாப்பாவை பார்க்க வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நீ தான் சாக்லேட் கொடுக்கணும்னு சொல்லி இது எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. டேய், பார்க்க வர எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தானே அப்பா வாங்கி கொடுத்தாரு. நீ பாட்டுக்கு நீயே ஆதி, நிலா, ரியா மட்டும் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் சரியா? நம்ம வேணும்னா ஆதிக்கு, நிலாக்கெல்லாம் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போய்க்கலாம். சரி பெரியம்மா, அப்பனா குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சாக்லேட் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகும்போது இன்னும் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். அப்புறம் நான் போய் வீட்டில் எல்லாருக்குமே கொடுப்பேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன். பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே கொடுப்பேன். எனக்கு குட்டி தங்கச்சி வந்துட்டா சொல்லி. சரிடா தீரா, நம்ம பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகும்போது நிறைய சாக்லேட் வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு எல்லாருக்குமே கொடுக்கலாம். சரி பெரியம்மா. அப்புறம் பெரியம்மா, குட்டி பாப்பாவை ஏன் இப்படி துணியில சுத்தி வச்சிருக்கீங்க? பாப்பாக்கு நம்ம அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட மாட்டோமா? போட்டு விடணும்டா தீரா, ஆனா இப்போ குட்டி பாப்பாக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் இல்லல்ல. உன் பெரியப்பா வீட்டுல ட்ரெஸ் எடுக்க தான் போயிருக்காரு, அவரு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா போட்டு விடலாம். சரி பெரியம்மா, நம்ம ரியா பாப்பாவுக்கு அழகழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவோம்ல, அந்த மாதிரி குட்டி தங்கச்சிக்கும் அழகா ட்ரெஸ் போட்டு விடணும். சரிடா தீரா, குட்டி பாப்பாக்கு அதை விட அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம போட்டு விடலாம். அப்புறம் பெரியம்மா, ஏன் பெரியம்மா இன்னும் அம்மா கண்ணு முழிக்கவே இல்ல? அது அம்மாக்கு ஊசி போட்டிருக்காங்கல்ல, அதனாலதான் மயக்கமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. எப்ப கண்ணு முழிப்பாங்க? பாவம்ல குட்டி தங்கச்சி, பசியில அழுதுட்டே இருக்கா. அம்மா கண்ணு முழிச்சா தானே குட்டி தங்கச்சிக்கு பால் கொடுக்க முடியும். ஆமாண்ட தீரா, இரு, இப்ப கண்ணு முழிச்சிருவாங்க. அக்கா சீதா, கண்ணு முழிச்சிட்டியம்மா? இங்க பாரு, உன் அரவிந்த் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு குட்டி சீதா பிறந்திருக்கா. ஆமாம்மா, குட்டி தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா. குட்டி கண்ணு, குட்டி மூக்கு, குட்டி வாயி, அழகா இருக்குமா? ஆமா சீதா, அரவிந்த் சொன்ன மாதிரி அப்படியே குட்டி சீதா ஒண்ணு மாதிரியே தான் இருக்கா. இங்க பாரு. பாத்தியா சீதா, அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்கா. இவ்வளவு நேரம் பாலுக்காக அழுதுகிட்டே இருந்தா, இப்ப கரெக்டா நீ கண்ணு முழிக்கிற நேரம் பார்த்து தூங்கிட்டா. சரி, இப்ப கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா பால் கொடு சரியா? சரிக்கா. ஆமா, அரவிந்த் எங்கக்கா? அது சீதா, அரவிந்த் வந்துட்டான் சீதா. குழந்தைய முதல்ல அரவிந்த் தான் கையில வாங்கினான். அப்படியாக்கா? ஐயோ, நான் பயந்துட்டே இருந்தேன்க்கா. எங்க குழந்தை பிறக்கும்போது அவர் வராம போயிடுவாரோன்னு. குழந்தைய முதல்ல கையில வாங்கணும்னு அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு. வந்துட்டாராக்கா? அம்மா எங்க அவரு?
அது அரவிந்த் வந்தா சீதா. அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பாம்பேக்கு போகணும்னு உன்னையும் குழந்தையும் வந்து பார்த்துட்டு கிளம்பி போயிட்டான் சீதா. என்னக்கா சொல்றீங்க? கிளம்பி போயிட்டாரா? அப்போ எப்போ வரேன்னு சொன்னாரா? அது சீதா ரொம்ப முக்கியமான கேஸ், உடனே பாம்பேக்கு கிளம்பி போகணும்னு சொன்னா. ஆனா எப்போ வருவான் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல சீதா. வந்து உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு தான் போனா. நீ மயக்கம் தெளிஞ்சதும் ஃபோன் பண்ண சொன்னா, உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னான். நான் வேணா இப்ப ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா சீதா? இல்லக்கா வேண்டாம். கையல், சீதாக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி சக்தி, போயிட்டு வந்துடலாம். மைனா குட்டி, இன்னைக்கு நம்ம போய் ஒரு குட்டி பாப்பாவை பார்த்துட்டு வரலாம். குட்டி பாப்பாவை பார்க்க போலாமான்னு மைனா கட்ட மட்டும் கேக்குறாங்க. அப்பனா இன்னைக்கு நம்மள கூட்டிட்டு போக மாட்டாங்க போல. எப்படியும் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டாலும் மைனாக்காவை மட்டும் தான் கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாம கேட்டு அசிங்கப்பட்டுட்டு பேசாம கௌரவமா நம்மளே வரலன்னு சொல்லிடுவோம். அப்பா சரிப்பா, நீங்க எல்லாரும் ஏதோ குட்டி பாப்பாவை பார்க்க போறேன்னு சொல்றீங்க, போய் பார்த்துட்டு வாங்கப்பா. நான் வீட்ல சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கேன். டேய், நாங்க எல்லாரும் போயிட்டா நீ தனியா வீட்ல உட்கார்ந்து சுட்டி டிவி பாக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பாத்தியா கையில், இவன வரமாட்டானாமா, வீட்ல தனியா இருந்துக்கு வேணாமா, அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான். டேய், அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். ஒழுங்கா ரெடி ஆவிட, சீக்கிரமா போலாம். என்னடா, ரெடி ஆவறியா இல்ல ரெண்டு வாங்கிட்டு தான் ரெடி ஆவியா? சரி சரி கையல், மைனாவையும் முகிலையும் சீக்கிரமா ரெடி பண்ணு, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி சக்தி, மைனா ரெடி ஆயிதா இருக்கா, முகில மட்டும் தான் ரெடி பண்ணனும். நான் ரெடி பண்ணிடுறேன். போட்டுக்குவியா? என் முகி, உனக்கு நான் ட்ரெஸ் போட்டு விடவா? சரி மைனாக்கா, நீ போட்டு விடு. அம்மா கூட அப்பா கூட நான் பேச மாட்டேன், இவங்க பேசிக்கா. சரி, நான் போட்டு விடுறேன் வா. பாத்தீங்களா, எனக்கு மைனாக்கா ட்ரெஸ் போட்டு விடுவா. நீங்க வந்து போட்டு விட வேண்டாம். எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்கல்ல, உங்க கூட இனிமே பேசவே மாட்டேன். வா மைனாக்கா, நம்ம போய் ட்ரெஸ் போடுவோம். பாத்தீங்களா சக்தி, இந்த முகில எப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு போறானே. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எங்க இருந்துங்க வருது? வேற எங்க இருந்து? ஓன்ட்ட இருந்துதான். என்ன சொன்னீங்க? கையல், நான் அப்படி சொல்லல. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு விவரமா பேசிட்டு போறான் பத்தியா? இவ்வளவு விவரம் ஓன்ட்ட இருந்துதான் வந்துச்சுன்னு சொன்னேன். சக்தி, அதுக்கு நான் என்ன அவன் விவரமா பேசிட்டு போறான் நான் சொன்னேன்? கிறுக்குத்தனமா பேசிட்டு போறான்னு சொன்னதுக்கு என்கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றீங்க. என்கிட்ட இருந்து வரல, உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு. நீங்க தான் கிறுக்கு, போங்க. சரி சரி, நான் தான் கிறுக்கு, போதுமா? ஆனா உன் மேல கிறுக்கு. சக்தி, சமாளிக்கணுமேங்கிறதுக்காக ஏதாவது சொல்லாதீங்க. ஏன், நான் உன் மேல கிறுக்கு இல்லையா? ரொம்ப நீங்க கிறுக்க வேண்டாம், கிறுக்குன வரைக்கும் போதும். மைனாவும் முகிலும் இப்ப ரெடியாகி வந்துருவாங்க. வரட்டும் கையல், அது வரைக்கும் பேசிட்டு இருப்போம். நீங்க ஒன்னும் பேச வேண்டாம். அப்புறம் சக்தி, சொல்லு கையல். மைனா இன்னும் பழைய மாதிரி ஆகலையே சக்தி. கையல், அது அவ இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா. முன்னாடி நம்ம 2 பேர்கிட்ட பேசாமையே இருந்தா, இப்போ வெளியெல்லாம் கூப்பிட்டா கூட வரல. அன்னைக்கு கூட நான் வெளியே கூட்டிட்டு போகும்போது என் கூட வந்தா. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா கையல். ஏன் சக்தி, அன்னைக்கு நீங்க வெளியே கூட்டிட்டு போகும்போது அவ உங்ககிட்ட பேசினாளா? அப்படி பழைய மாதிரியெல்லாம் எதுவும் பேசல. ஆனா ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னா. அப்பான்னு கூப்பிட்டாளா சக்தி? இல்ல கையல், ஆனா சரியாயிடுவா. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நம்ம கூட வெளியெல்லாம் வரல, அதுவே பெரிய விஷயம் தானே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவ மைண்ட் சரியாயிடும். அப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுவா, நம்ம கிட்ட சிரிச்சு பேசி எப்பவும் போல இருப்பா. அது எப்ப சக்தி நடக்கும்? சீக்கிரமா நடக்கும்டி, நீ அதையே யோசிச்சு வருத்தப்படாத. அப்புறம் இன்னைக்கு சீதாவோட குழந்தைய பார்க்க போறோம்ல, அங்க போய் குழந்தையெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் சிரிச்சு விளையாண்டானா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவா. சரி சக்தி. சரி, சும்மா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத கையல்.
அதுல ஒரு 2-3 எண்ணம் எடுத்து கதிரண்ணா வெறும் கொடுத்து விட சொன்னாங்க. இதுல எதுக்கு கொடுத்து விடணும்னு தெரியல. இனிப்போ சீதாக்காவுக்கு பையனா இருக்குமா பொண்ணா இருக்குமா? சரி ஏதானுங்க தானே ஜெனிச்ச குட்டின்னு சொல்லும்போது அது குட்டி பாப்பா இல்லையா, சின்ன ட்ரெஸ் எதெങ്കിലും 2-3 தானே கொடுத்து விடலாம். ஹை குட்டி ஃப்ராக்கு பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. சீதாக்காக்கு எப்பவும் இனி பொண்ணுதான் பிறக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இனி பெண்குட்டி பிறந்தா இந்த ட்ரெஸ் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இதுவும் கொடுத்து விடலாம். இந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வீட்டுக்கு குட்டி பாப்பாவும் கூட வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இனி எப்பதான் குட்டி பாப்பா வருமோ? நீ ஊன்னு சொல்லு மின்னல், ரெடி பண்ணிடலாம். ஃப்ராடே நின்ன ஆயாடா இங்க வர சொன்னது? இது என் அக்கா வீடு. நான் நினைச்சா இங்க எப்ப வேணாலும் வருவேன். ஆமா நீங்க என்ன பண்ற? நான் உன்னை அங்க வீட்ல எல்லாம் தேடிட்டு இருக்கேன். இனி நீ என்ன தேடவே வேண்டாம். இனி இந்த வீட்லயே நான் இருக்கிறதா இல்ல, உன்கிட்டயும் நான் பேசுறதா இல்ல. முதல்ல கையடுறா. ஏன் மின்னல்? பின்னண்டாடா நேத்திக்கு உன்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு தூங்காம கூட உனக்கு சொல்லி கொடுக்கலாம்னு வந்தா நீ எந்த காரியடா பண்ண? ஓ அதுக்குதான் கோவமா இருக்கியா? நான் கூட வேற ஏதோ பண்ணிட்டேனோன்னு பயந்துட்டேன் மின்னல். ஓ அப்ப எனக்கு படிக்கிற விஷயத்துல ஒரு பயமும் இல்ல. அதுக்கு எதுக்கு பயப்படணும்? எனக்கு சொல்லி தரதுக்கு தான் நீ இருக்கியே. அதே இன்னல நான் சொல்லி கொடுத்து அப்படியே நீ படிச்சு கிழிச்சிட்டு பாரு. அது நான் படிக்கலாம் தான் மின்னல் நினைச்சேன். ஆனா நேத்து மழை வந்துருச்சுல, மழை வந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நைட்டு கரெக்டா படிச்சிருவேன். அது நீ ஆயிடா உனக்கு இன்னைக்கு நைட் உட்காந்து சொல்லி கொடுக்குறா. நான் இதுக்கப்புறம் உனக்கு சொல்லி தர மாட்டேன். நீ படிச்சாலும் சரி 48 அரியரை கிளியர் செய்தாலும் சரி அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. என்ன மின்னல் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கவலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் 48 அரியரை கிளியர் பண்ணாதானே நம்ம விஷயத்தை கதிரண்ணன் கிட்ட சொல்ல முடியும். அப்பதானே நமக்கு கல்யாணம் நடக்கும். ஓ அந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா? அப்படி இருந்தா நீ ஒழுங்கா உட்காந்து படிச்சிருப்பியே. இப்படிதான் விளையாட்டுத்தனமா இருப்பியா? நமக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ஒழுங்கா படிச்சு அரியரை கிளியர் பண்ணணும்னு உனக்கே பொறுப்பு இல்ல. அப்புறம் எனக்கு என்னதுக்குடா பொறுப்பு? இனி இப்ப நீ படிச்சாலும் சரி அரியரை கிளியர் செய்தாலும் சரி உன் கதிரமாமா கிட்ட நம்ம விஷயத்த சொன்னாலும் சரி இல்ல நம்ம கல்யாணம் நடக்கலனாலும் சரி அதை பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. நீ எந்த செய்துட்டு போ. ஹேய் என்ன மின்னல் இப்படி சொல்லிட்ட? அப்போ நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கலன்னா உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓ அப்ப நான் உன்னை விட்டுட்டு அந்த சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஓகேவா? உனக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேனா அப்புறம் எனக்கு என்ன? போய் கல்யாணம் பண்ணிக்க போ. ஏய் என்னடி ஒரே நைட்ல இப்படி அண்ணின் மாதிரி மாறி மாறி பேசுற? யாரு நான் மாத்தி பேசுறேன்? நீ தாண்டா மாத்தி மாத்தி பேசுற. அன்னைக்கு என்னமோ 48 அரியரை கண்டிப்பா கிளியர் பண்ணி கதிரமாமா கிட்ட போய் நம்ம விஷயத்த சொல்ல போறேன்னு பெரிய வீர வசனம் எல்லாம் அடிச்ச. ஆனா அந்த வீரம் நேத்து படிக்கிறதுல இல்லையே. படிக்கலான்னு புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தப்போ வானத்துல நிலா பக்கத்துல மின்னல் இதயம் துடிக்குது அங்கனீங்கன்னு என்னெல்லாமோ சொல்லி என்னையும் சேர்த்து கவந்துட்ட. இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனம் இல்ல. உன் கதிர்மாமா சொல்ற மாதிரி உனக்கு எந்த விஷயத்திலுமே சீரியஸ்னஸ் இல்ல. எல்லாமே உனக்கு விளையாட்டு தான். ஐயோ இல்ல மின்னல் கோவப்படாத. சரி நேத்து நைட் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா உட்காந்து படிக்கிற மின்னல். இப்படி நோக்கு, நீ படிச்சாலும் சரி படிச்சிருங்களும் சரி நீ தனியா என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். என்ன மின்னல் நீ சொல்லித்தரலாம் நான் எப்படி படிப்பேன்? எனக்கு எதுவுமே தெரியாதே. எனக்கு டவுட் எல்லாம் இருந்தா நான் யார்கிட்ட கேக்குறது? நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேளுடா. வேணும்னா அந்த சஞ்சனா கிட்ட கூட போய் கேளுடா. ஆனா நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். சஞ்சனா கிட்ட போய் கேட்கணுமா? நேத்து ஏதோ மழை வந்ததுனால கொஞ்சம் மைண்ட் மாறிடுச்சு. அதுக்குன்னு விட்டு ரொம்ப ஓவரா பேசுறா. மின்னல் போதும். சும்மா சும்மா சஞ்சனா சஞ்சனான்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஓ சாருக்கு கோவம் எல்லாம் கூட வருமா? அப்போ நீ பண்றதுக்கெல்லாம் எனக்கு என்னடா வரணும்? சரி விடு மின்னல். நேத்து முதல் நாள் சரி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து நான் கரெக்டா படிச்சிருவேன். இன்னைக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. இன்னைக்கு மட்டும் நான் அப்படி ஏதாவது பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். முடியாதுடா, நான் உனக்கு சொல்லி தர மாட்டேன். நீயே உட்காந்து படி. நீ எப்படி படிக்கிறங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தோணுனா நான் உனக்கு சொல்லி தரேன். என்ன மின்னல் அப்ப இன்னைக்கு நைட் நீ எனக்கு சொல்லி தர மாட்டேன்? மாட்டேன். நிஜமா சொல்லி தர மாட்டேன்? நிஜமா சொல்லி தர மாட்டேன். நீயே படி போ. சரி நானே படிச்சுக்கிறேன். நீ ஒன்னும் சொல்லி தர வேண்டாம். நானும் சரி நீ ஏதோ கோவமா இருக்க உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ சரியாகிற மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்கு இன்னும் நான் டீசெண்டா நடந்துக்கிட்டு நான் வந்த வேலையை பாக்குறேன். வேண்டாம் அப்புறம் நான் அடிச்சிருவேன். உன்கிட்ட நான் வாங்காத அடியா? அதெல்லாம் வாங்கி வாங்கி பழகி போச்சு. நீ எவ்வளவு வேணா அடிச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்பு மரியாதைக்கு போயிடு. கத்தினா எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். எவ்வளவு வேணா கத்து. ஆனா யாரும் வர மாட்டாங்களே. வீட்டுலதான் யாரும் இல்லையே. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க.
யார் சொன்னா? கதிரனாவும் அமுதாக்காவும் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. வேற எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? சரி கத்து, யார் வரான்னு பார்க்கலாம். அம்மாச்சி அம்மாச்சி, சிம்ரன் ஐஷு வீட்டுக்கு போயிருக்கு. மரகதம்மா மரகதம்மா, ரெண்டு அத்தைங்களும் சீதாக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஆதினிலவ கூப்பிட போறியா? அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் கூப்பிடுறதுக்கு யாராவது பாக்கி இருக்காங்களா? மின்னல், இப்போ உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. சோ இந்த அன்பு கிட்ட மின்னல் மாட்டிக்கிச்சு. ஏதேதோ பண்ணி பண்ணி என்ன கொஞ்சம் மிரட்ட பாக்குற, ஏதேதோ சொல்லி சொல்லி மனச நீ இங்க எடுக்க பாக்குற. இரு தாலி கட்டி போட்டு நானும் வேலை காட்டுவேன். கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிப்பிளையா? பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற, நீ என்ன கிளிப்பிளையா? டேய் அன்பு, ஐயோ மாமா, டேய் என்ன பொறுக்கித்தனடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.